all, welcome back to our channel, Me Stitches and Stories. இன்னைக்கு day 6 of How to Learn RE series. இந்த வீடியோவில் வந்து நான் என்னோட ஸ்டிச்சஸ் பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஸ்டிச்சஸ் போட எனக்கு சுத்தமாக வரவே கிடையாது. ஒரு 5 to 6 ஸ்டிச்சஸ் வந்து கண்டினியூஸாக வந்துச்சு. அதுக்கு மேலே வர ஸ்டிச்சஸ் எல்லாமே அருந்து போயிடுச்சு. சரிங்களா? என்னடா வந்து ஒரு செயின் ஸ்டிச் கூட ஃபர்ஸ்ட் டேவே கற்றுக்க முடியலைங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் என் கூட இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம், போக பழகிடும்னாங்க. ஆனால் அப்போ கூட எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸே சுத்தமாக கிடையாது. ஆனால் போக 2-3 டேஸில் நம்ம சூப்பராக செயின் ஸ்டிச் போட முடிஞ்சது சரி த்ரெட்ல. சில்க் த்ரெட்ல வந்து ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் தாண்டதே வந்து ஒரு பெரிய பாடாக இருந்தது. ஏன்னா நூல் வந்து அருந்து போகும். சரிங்களா? அருந்து போகிறதுனாலே ஒரு கான்ஃபிடன்ஸே நம்மளை விட்டு எங்கேயோ போயிடுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு சில்க் த்ரெட்ல மட்டும் ஸ்டிச்சஸை கற்றுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 1 வீக் டைம் ஆச்சு. டைம் எடுத்து கற்று இப்போ வந்து சூப்பராக ஸ்டிச்சஸ் வருது. ஸோ பிக்னஸாக இருக்கீங்கன்னா என்றைக்குமே லெட் டவுன் ஆகிடாதீங்க. முடியாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடாதீங்க. கண்டினியூஸாக உங்கள் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலே ஒரு ப்ரூவ் ஆக முடியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.